ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப்க்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு பஞ்சாயத் செக்ரட்டரி அப்ளிகேஷன் சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்பிளேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன், வியூ அப்ளிகேஷன், மேக் பேமெண்ட் ஆர் டவுன்லோட் யூசர் கைட் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூசர் கைட் வேணுன்னா நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் இங்கே வியூ அப்ளிகேஷன் ஆர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் டவுன்லோட் ரிசிப்ட் எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இன்கேஸ் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை வேணும்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் கோயம்புத்தூரில் அப்ளை பண்ணுறேன்னா நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் எதுவும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வரீங்களா? இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரி, பிசி இந்த மாதிரி எதுவும் ரிசர்வேஷனுக்குள்ளே வரீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ரிசர்வேஷன் கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே கொடுக்குற கம்யூனிட்டியை வச்சு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வர ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எஸ்சி எஸ்டி மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து 2 ஆப்ஷன் காட்டலாம். உங்களோட செலக்டிவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகன்ட்டோட நேம் இங்கே உங்கள் இனிஷியல் கொடுக்கணும். உங்கள் அப்பாவோட நேம், இங்கே கொடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆயிருந்த, அதாவது 10th நீங்கள் பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளையே பண்ண முடியும். ஸோ இதை ஆட்டோ ஃபில்டாக ஆல்ரெடி டிக்காயே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் COVID-19 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எந்த போர்டில் வந்து நீங்கள் எக்ஸாமில் இருந்தீங்க, இன்கேஸ் மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சினா ஐசிஎஸ்சி. இப்போ ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து எப்போ வந்து 10th எக்ஸாம் எழுதுனீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். எந்த மந்த் பாஸ் ஆனீங்கன்றது வந்து உங்கள் இதில் இருக்கும். ஸோ அந்த இதை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து 1100க்கு எழுதிருந்தீங்கன்னா 1100 செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 500க்கு இருக்கீங்கன்னா 500 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் 10th ஸ்கோர் பண்ணீங்கன்றது இங்கே என்ட்ரு பண்ணணும். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ உங்களோட 10th மார்க் ஷீட்டை வந்து இந்த இடத்துல இது பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இப்போ உங்கள் 10th மார்க் ஷீட் ஒன்ஸ் அப்லோட் பண்ணோடனே உங்கள் 10th மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்க. அது வந்து நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் மிக்ஸ் ஆகிருக்கும், இல்லை நம்பர் மட்டும் இருக்கும். ஒவ்வொரு இயரை பொறுத்து 10th மார்க் ஷீட்டில் இருக்க நம்பர்ஸ் மாறும். நெக்ஸ்ட் திருப்பி உங்கள் கம்யூனல் கேட்டகரி ஃபஸ்ட்டே நம்ம பிசி செலக்ட் பண்ணதுனால இங்கே பிசி மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் அதர் கேட்டகரிஸில் இருந்தால் உங்கள் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியன், நெக்ஸ்ட் எந்த கேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் இங்கே டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரீங்களா? இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக சர்வீஸில் இருந்து ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆயிருந்தீங்கன்னா, டிஃபென்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆயிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை விடோவாக இருக்கீங்க, இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட் ஆஃப் பர்த், இயர் எல்லாமே வந்துடும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எது? ஒன்ஸ் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணோடனே உங்கள் ஃபோன் நம்பர் போடணும். மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், நோன்னு கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்தர் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வரும்.
நீங்க இன்கேஸ் தமிழ் வழி கல்வியில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா, தமிழ் வழி சான்று வச்சிருந்தீங்கன்னா, எஸ் குடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் அந்த மாரி படிச்சிருக்கீங்கன்னா, இங்க நோவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் குடுக்கணும். அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு, அட்ரஸ்ல டோர் நம்பர், பில்டிங், ஸ்ட்ரீட், லொக்காலிட்டி எல்லாம் என்டர் பண்ணிட்டு, உங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணோனே பின் கோட். நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே இங்கிட்டு குடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கீழ இருக்கணும். எல்லாமே 200 கேபிலேருந்து மேக்ஸ் 100 கேபிக்குள்ள இருக்கணும். இங்க எல்லாமே பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி ஃபைல்ஸ் தான் அலோவ்டு. ஸோ அந்த மாரி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சோனே இந்த டிஸ்க்ளைமர் வந்து நீங்க ரீட் பண்ணி புக் குடுக்குற மாரி இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க தெளிவா படிச்சிருக்கீங்க. இந்த ரெக்யர்மெண்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட்டே ரீட் பண்ணிட்டேன். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு முன்னாடின்ற செக் பாக்ஸ் குடுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க மேல குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட்டா தான்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம்ல வந்து நான் ஏதாவது தப்பா அப்ளிகேஷன்ல போட்டுருக்கேன். இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, இந்த அப்ளிகேஷன தாராளமா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு டிக் பாக்ஸ். நெக்ஸ்ட் இங்க மேல குடுத்திருக்க எல்லாமே என்னோட கன்செர்ன் டிக்ளரேஷன் பண்ணி தான் நீங்க குடுத்திருக்கீங்கன்னு சொல்லி இங்க செக் பாக்ஸ் டிக் பண்ணிடணும். அடுத்து இந்த ஃபர்தர் எலிஜிபிலிட்டி இப்ப இன்கேஸ் நீங்க இந்த கம்யூனிட்டில வந்து நீங்க ரிசர்வேஷன்லாம் எலிஜிபிள் பண்றீங்கன்னா, அதுக்கெல்லாம் நீங்க ஆக்சுவலா எலிஜிபிளான்னு செக் பண்ணிட்டு, நீங்க எலிஜிபிளா இருந்தா இத டிக் பாக்ஸ் குடுத்துக்கோங்க. அது எலிஜிபிளா இருந்தா மட்டும் தான் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிய வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அடுத்து திருப்பி ஒரு டிக்ளரேஷன் குடுக்கணும். நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலன்னு சொல்லி, நெக்ஸ்ட் எந்த கிரிமினல் கேஸஸும் நம்ம மேல இல்லன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் குடுக்கணும். கிரிமினல் கேஸஸ் இருந்தா இதுல வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லா டிக்ளரேஷன் குடுத்தோனே கேப்சா என்டர் பண்ணணும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தா ஓடிபி ஓப்பன் ஆகும். ஓடிபி குடுக்கும்போது எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி பேமெண்ட் கேட்வேக்கு போலாமான்னு சொல்லி கேட்குது. இங்க நம்ம ஓகே குடுத்துக்கலாம். ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இங்க வந்து இப்போ ஓடிபி நம்ம என்டர் பண்ணணும். இப்போ உங்க மொபைல்ல அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு, கேப்சா என்டர் பண்ணுங்க. இப்ப வெரிஃபை ஓடிபி. ஒன்ஸ் வெரிஃபை ஓடிபின்னோனே சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு வரும். வெரிஃபை வந்தோனே திருப்பி உங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்க கம்ப்ளீட்டா இருக்கும். இத ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு, உங்க இமேஜஸ் எல்லாமே கரெக்ட்டா அப்லோட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ப்ரொசீட் டூ பே குடுத்துக்கலாம். இப்ப நான் செக் பண்ணிட்டேன். ப்ரொசீட் டூ பே போறேன். ப்ரொசீட் டூ பேல வந்து இப்ப பிசி வந்து இங்க ரூ. 100 பே பண்ண சொல்லி காட்டுது. இங்க நான் அக்ரி குடுத்துட்டு, பே யூசிங் ஆட்டம் நெட்ன்னு சொல்லி வருது. நான் பே பண்றேன். ஸோ இங்கேயுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆயிரும். இங்க வந்து நீங்க உங்க கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ இல்ல யுபிஐ, கியூஆர் கோடோ எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணினாலுமே பே பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோட யுபிஐல நான் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்க அப்ளிகேஷன் முடிஞ்சோனே, நீங்க இங்க வந்து உங்களோட பிடிஎஃப் அக்னாலஜ்மென்ட் பிடிஎஃப்பும், அப்ளிகேஷனோட பிடிஎஃப்புமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டேட்டஸ் எப்பனாலும் செக் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஜாப்லயே ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஜாப்ஸோட அப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும்னா, இன்ஸ்டன்ட் இ சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம்.